இன்றைய ஸ்பெஷல் தேங்காய் பர்பி. தேங்காய் பர்பி செய்யறதுக்கு 2 தேங்காயை உரிச்சு துருவி வச்சுக்கலாம். தேங்காய் பர்பி செய்ய தேவையான அளவுகளை பார்க்கலாம். முதல்ல நான் வச்சிருக்கிறது 1 கப் அளவுள்ள தேங்காய் துருவல், அடுத்தது 1/2 கப் அளவுள்ள ஜீனி, அடுத்தது சால்ட்டும் ஏலக்காவும் வச்சிருக்கேன், முந்திரி பருப்பு கட் பண்ணியிருக்கேன், அடுத்தது நெய். இந்த அளவுகளோட கிச்சனுக்கு போகலாங்க. ஸ்டவ்ல அடி கனமான பாத்திரம் வச்சிருக்கேன். முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துட்டு அதுல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா செவந்தா போதும். இது அப்படியே எடுத்துடலாம். அடுத்தது தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். தேங்காய் பர்பிலேயே ஒரு 5 வகை செய்வாங்க. அதுல இது ஒரு வகை. ஈஸியான மெத்தட் தான் இது. தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும். சாமிக்கு உடைக்கும் போது தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உடனே தேங்காய் பர்பி செய்யலாங்க, வேஸ்ட் ஆக்காம. இது வரைக்கும் நீங்க தேங்காய் பர்பி செய்யலைன்னா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுத்தெடுக்கணுங்க. கை விடாம செய்யணும். பலகாரம் செய்யறதுக்கெல்லாம் கனமான பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணணும். இரும்பு கடாயும் யூஸ் பண்ணலாம். அப்பதான் கொஞ்சம் அடிப்பிடிக்காம இருக்கும். அதனால தான் அடிக்கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணணும். தேங்காய் பர்பி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ட்ரேயில நெய் தடவி வச்சுக்கணுங்க. தேங்காய் நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீனியை சேர்த்துடலாம். அரை கப் அளவுள்ள ஜீனியை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் கை விடாம கிளறணும். தேங்காவோட சேர்ந்து ஜீனியை நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடரும் சால்ட்டையும் சேர்த்துடலாம். அடுத்தது வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். ஜீனி நல்லா மெல்ட் ஆகி தேங்காவை நல்லா பிடிச்சிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பர்பி இன்னும் 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க. தேங்காய் பர்பியை பார்க்கும் போதே செமையா இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ட்ரேயில் சேர்த்துடலாங்க. பக்குவம் இதுதான். நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதான் பக்குவம். இப்போ அதில் ட்ரேயில் சேர்த்துட்டு கட் பண்ணிடலாங்க. கரண்டியாலே நல்லா அமுக்கி விடணும். இது போல நல்லா அமுக்கி விடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும்.
வெட்டின பீஸை எடுத்துடலாம். தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பர்பி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.